தொகுதி மறுவரையில் திமுகவின் முந்தைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என விவாதிக்கவும் எதுவும் இல்லை என கனிமொழி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என கனிமொழி தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை தொடர்பாக தமிழக எம்பிக்களுடன் மத்திய அமைச்சரை சந்திக்க தயாரா என தாவேக அரசுக்கு கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் புவியரசன். புவியரசன், முழு விவரம் என்ன? அபிராமி, வணக்கம். தொகுதி மறுவரை குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் என்பது முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று நடைபெற இருக்கிறது. இதில் அனைத்து கட்சி மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தலைவனர் அரங்கில் இன்றைய மாலை 3 மணிக்கு இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் திமுக, அதிமுக, தேமுதிக என பல்வேறு கட்சிகளும் இதில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. அதாவது புறக்கணிப்பது என்று முடிவு செய்திருக்கிறது. அந்த வகையில் திமுகவை பொறுத்தமட்டில் திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திமுகவின் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய கனிமொழி இதில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரையில் திமுகவின் முந்தைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, இதில் மேற்கொண்டு விவாதிக்க எதுவும் இல்லை என்றும் அந்த அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என்ற ஒரு அறிவிப்பையும் இதன் மூலம் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். மேகதாது அணைக்கு எதிரான சட்டமன்ற தீர்மானத்தை தமிழ்நாட்டின் எம்பிக்களுடன் இணைந்து மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து வழங்கிட தமிழக அரசின் பிரதிநிதிகளுக்கு முன் வருவார்களா என்ற ஒரு கேள்வியையும் தாவேக அரசுக்கு அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் ஏற்கனவே தாவேக அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய தாவேகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், விசிக போன்ற கட்சிகள் இதில் பங்கேற்கும் என்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலையில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் இதில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா திமுகவை பொறுத்தமட்டில் 30 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். மக்களவையை பொறுத்தமட்டில் 22 பேரும், மாநிலங்களவை பொறுத்தமட்டில் 8 பேரும் என 30 பேரும் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றனர். அதிமுகவை பொறுத்தமட்டில் மக்களவையில் 4 பேர் இருக்கின்றனர். அவர்களும் இந்த கூட்டத்தை பங்கேற்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் பாமக, தேமுதிக, கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு எம்பிக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டையே எடுத்திருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தமட்டில் 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அதில் 20 பேர் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு கணக்கு என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏனென்று பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதிக அளவு எம்பிக்களை கொண்டுள்ள கட்சியாக திமுக இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தபடியாக அதிமுக மற்றும் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் யாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் 9 மக்களவை உறுப்பினர்களும் 3 மாநிலங்களவை உறுப்பினர்கள் என 12 இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவுடன் வெளியே இருந்த கூட்டணியில் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம், அது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய விசிக என இந்த 3 கட்சிகளும் தலா 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள நிலையில் அவர்கள் இதை கணக்கு பார்த்தோம்னா 6, அது மட்டும் இல்லாமல் காங்கிரசிடம் 12 என பார்த்தோம்னா 18, அது மட்டும் இல்லாமல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிடம் இருந்து 1 என, அது மட்டும் இல்லாமல் மதிமுகவுடன் ஒரு மக்களவை உறுப்பினர் என்று மொத்தம் பார்த்தோம்னா இந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்கள் என்று பார்த்தோம்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கணக்கில் பார்த்தோம்னா 20 பேர் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய, அதாவது பெருமாறியாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய 37 பேரும் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க முடிவு செய்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக பார்த்தோம்னா திமுக இதில் அதிகாரப்பூர்வமாகவே இதை அறிவித்திருக்கிறது. திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய கனிமொழி இதை அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இது குறித்து காவேரி விவகாரம் குறித்து மத்திய அமைச்சரிடம் கடிதம் வழங்கி நேரில் சந்திக்க இந்த அரசுக்கு இந்த அரசு முன்வருமா என்ற கேள்வியையும் தாவேக அரசுக்கு முன்வைத்திருக்கிறார். இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தமட்டில் 57 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 57 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 20 பேர் மட்டுமே பங்கேற்பார்கள். மீத இருக்கக்கூடிய 37 பேரும் பங்கேற்க மாட்டார்கள் என்ற ஒரு தகவல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி புவியரசன்.